ஆட்சியில பங்கு கேட்கிற அளவுக்கு காங்கிரஸுக்கு இங்க வலு இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். இந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ள பல தலைவர்கள் ஆங்காங்கே பேசுவாங்க. அப்புறம் அதுக்கு முரண்பாடாக தலைமை முடிவெடுக்கும் என்பது கண்கூடாக பார்க்கிறோம். அவங்க அதை ஏதோ ஒரு ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எவ்வளவு கேவலமா இருக்குது. இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. காங்கிரசினுடைய தமிழ்நாடு பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடன்கர் அவர்கள் ஏஎன்ஐக்கு கொடுத்த ஒரு பேட்டியில டிசம்பர் 15க்குள்ள இந்த தொகுதி உடன்பாடுகள்லாம் நடக்கும் அப்படின்னு நாங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த பால் திமுக கிட்ட தான் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. டிசம்பர் 15க்குள்ளாலே இதெல்லாம் முடிஞ்சிடணும்னாக்கி அது ஒரு பகல் கனவு. திமுக தெளிவா சொல்லிடுது ஆட்சியில பங்கு கிடையாது அப்படின்னு சொன்னா உடனே கூட்டணியை மாத்திக்கிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பண்ண மாட்டாங்க. பேசுறவங்க எல்லாம் முடிவெடுக்குவர்களே கிடையாது. ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ பேசியிருந்தாரு. இப்படி பேசும்போது அவங்க உண்மையில இதுல கூட்டணியில முடிவெடுக்கக்கூடியவர்களான்னு பார்த்தா இல்ல. காங்கிரஸ் தாவேகாவோட கூட்டணிக்கு போனா ஒருவேளை கூட கொஞ்சம் சீட்டு அவங்களுக்கு பங்கீடு கிடைக்கலாம். ஆனால் ஜெயிப்பதற்காக வாய்ப்பு இருக்குதா அப்படின்றதையும் சேர்த்துதான் பார்ப்போம். ஆதவ் அர்ஜுனாவுக்கு அரசியல் பின்புலமும் கிடையாது, அரசியல் அறிவும் பெரிய அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தாமஸ் பிராங்க் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், நேற்று முன்தினம் தாவேகாவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு கிறிஸ்துமஸ் விழா, குறிப்பா கன்னியாகுமரியில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்களுக்கு தான் முதல் அழைப்பு கொடுத்திருந்தாரு. குறிப்பா அந்த கரூர் சம்பவம் தொடர்பா பேசும்போது ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல பயம் அங்கதான் வந்துச்சு அப்படின்றதையும் சொல்றாரு. அதே போல ஐம் ஆல்வேஸ் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி விஜய் கிட்ட சொன்னதாக ஆதவ் அர்ஜுனா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு சார். இப்போ இது விஷயத்தை எப்படி பாக்குறது சார்? நம்ம ஆதவ் அர்ஜுனா இது ஏதோ சினிமா மாதிரியே அவரும் பார்த்து பேசிட்டு இருக்காரு. ஒரு துக்க சம்பவம் நடக்கும்போது அரசியல் தலைவர்கள் ஒருத்தருக்கு மற்றவங்களுக்கு கூப்பிட்டு ஒரு ஆறுதல் சொல்றது என்பது வழக்கம். அது இந்தியாவுக்குள்ள இருந்தாலும் சரி, இந்தியாவுக்கு வெளியில நடக்கும்போது கூட நம்ம கூப்பிட்டு உடனே அந்த இருக்கக்கூடிய பிரதமர்களுக்கு, தலைவர்களுக்கு ஆறுதல் சொல்றது என்பது வழக்கம். ராகுல் காந்தி ஒருவேளை அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். ஐ எம் வித் யூ, ஐ எம் ஆல்வேஸ் வித் யூன்றதெல்லாம் ஒரு அக்ரிமெண்டே கிடையாது. அந்த நேரத்துல ஒரு ஆறுதலுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை. அதை இவர் எடுத்து வெளியில வச்சு சொல்றதே இவருக்கு, நமக்கு தாவேக்காவுக்கு கேவலம். காங்கிரஸை சார்ந்துதான் இருக்கிறோம், அவங்க ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறது என்பது ஒரு தவறான பாதை. இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில கரூர்ல உள்ள பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் தீரல. ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு, சிபிஐ என்கொயரி நடந்துட்டு இருக்குது, கோர்ட்டு விசாரிக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னால ஏதோ எனக்கு அங்க இருந்து ஆதரவு இருக்கு, இங்க இருந்து ஆதரவு இருக்குதுன்றதும் தப்பு. அவங்க செய்யலன்ற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறது ரொம்ப தவறு. என்னை பொறுத்தவரையில நான் என்ன பாக்குறேன்னா, ஆதவ் அர்ஜுனாவுக்கு அரசியல் பின்புலமும் கிடையாது, அரசியல் அறிவும் பெரிய அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அந்த கட்சி அழிகிறதுக்கே அவரே காரணமா இருந்தா ஆச்சரியப்படுறதுக்கு. ஏன்னா அவருடைய பின்புலம் எல்லாருக்கும் தெரியும், அவருடைய மாமனாரை பற்றி தெரியும், இவர் இதுக்கு முன்னால எந்தெந்த கட்சிகளுக்கு போயிட்டு வந்தாருன்னு தெரியும். அதனால அவரை போய் பொதுச் செயலாளராக வச்சு தாவேகா தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இப்ப அந்த விழாவில் 2 காங்கிரஸ் எம்பிக்கள் மற்றும் 3 எம்எல்ஏக்கள் கலந்து கொள்ள வேண்டியது. ஆனா அவங்க புறக்கணிச்சிருக்காங்க. இது யாருடைய அழுத்தமா இருக்கும் சார்? அதாவது அவங்களுக்கே சொந்தமாவே ஒரு வெறுப்பு இருக்கும். ஏன்னா இந்த ஆதவ் அர்ஜுனாவினுடைய அரசியல் என்னன்றது அவங்களுக்கு தெரியும், அவருடைய திறன்கள் என்னன்றது அவங்களுக்கு தெரியும்.
அங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொஞ்சம் அனுபவம் உள்ளவர்கள். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் நல்ல அனுபவம் உள்ளவர்கள். அவங்க அவங்களுக்கு பெரிய அழுத்தம் வேற எங்க இருந்தும் வரணும்ன்றதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்களே கவனமாகத்தான் இருப்பாங்க. யாரோட மேடையில போறது, யாருடைய மேடையில போகக்கூடாதுன்னு. ஏன்னா அது வெறும் கிறிஸ்துமஸ் விழாவாக முடிஞ்சு போச்சுன்னா ஓகே. ஆனா அவங்களுக்கு தெரியும், ஆதவ அர்ஜுனா அங்க அது வெறும் கிறிஸ்துமஸ் விழாவாக முடியாது, அங்க அரசியல் பேசுவாருன்னு சொல்லி. ஏன்னா அவர் இன்னும் அந்த அரசியல் நாகரிகத்தை கற்றுக்கொள்ளவில்லை. பொது மேடைகள்ல, பொது விழாக்கள்ல போகும்போது நாம பொதுவான விஷயங்களை தான் பேசணுமே தவிர அங்க அரசியல் பேசக்கூடாது. அப்படி இருக்கும்போது அந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் தங்களுக்கு அது ஒரு கெட்ட பேராயிரும்னு நினைச்சிட்டே அவங்க விலகி கொண்டார்கள்ன்றதுதான் என்னுடைய கருத்து. இப்போ சமீபத்துல காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு ஐவர் குழு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருந்தாங்க. சமீபத்துல காங்கிரசினுடைய தமிழ்நாடு பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடன்கர் அவர்கள் ஏஎன்ஐக்கு கொடுத்த ஒரு பேட்டியில டிசம்பர் 15க்குள்ள இந்த தொகுதி உடன்பாடுகள்லாம் நடக்கும் அப்படின்னு நாங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த பால் திமுக கிட்ட தான் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நாங்க தேர்தல் அறிக்கையை தயாரிச்சு அதன் மூலமாக மக்கள் கிட்ட போய் பிரச்சாரம் செய்வோம், அதற்கு ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சார்? அதாவது ஆட்சியில பங்கு கேட்கிற அளவுக்கு காங்கிரஸுக்கு இங்க வலு இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். காமராஜருக்கு பின்னால காங்கிரஸ் வலுவிழந்து போயிடுச்சு. மாறி மாறி திராவிட கட்சிகள் தான் ஆட்சிக்கு வந்திருக்குது. இன்றைக்கு யாரோ ஒருத்தருடைய கூட்டணி இல்லாமல் அவங்களால ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியுமான்றது கேள்விக்குறியாக இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஆட்சியில் பங்குன்னு சொல்றது என்பது என்ன? அவங்க ஒரு கூடுதல் சீட்டு கிடைப்பதற்கான ஒரு முயற்சிக்காக, ஒரு யுத்தியாக பயன்படுத்துறதே தவிர, இவங்க சப்போஸ் திமுக தெளிவா சொல்லிடுது ஆட்சியில பங்கு கிடையாது அப்படின்னு சொன்னா உடனே கூட்டணியை மாத்திக்கிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குது. இன்னைக்கு இந்தியா கூட்டணியில ஒரு முக்கிய தலைவராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு. அவருக்கும் ராகுல் காந்திக்கும் நல்ல நெருக்கம் இருக்கிறது. அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கிறாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது இதுல முடிவு எடுப்பவர்கள்லாம் கீழ்மட்டத்துல இருக்கிறவங்க, பேசுறவங்க எல்லாம் முடிவு எடுப்பவர்களே கிடையாது. ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ பேசியிருந்தாரு. இப்படி பேசும்போது அவங்க உண்மையில இதுல கூட்டணியில முடிவு எடுக்கக்கூடியவர்களான்னு பார்த்தா இல்ல. முடிவு எடுக்கக்கூடியது 2 கட்சியினுடைய தலைமை. 2வது டிசம்பர் 15க்குள்ளாலே இதெல்லாம் முடிஞ்சிடணும்னாக்கி அது ஒரு பகல் கனவு. தேர்தல் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. சீட் யாருக்கு எவ்வளவு கொடுக்கறதுன்றதை எந்த கட்சிகளும் கூட்டணியில முன்கூட்டி சொல்றது இல்லை. உத்தேசமாக என்னன்றது சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு அதுல எந்த தொகுதிகள்ன்றத முடிவு பண்ணுவாங்க. ஒவ்வொரு தொகுதியா வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா காங்கிரஸுக்கும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கட்சியில இருந்து ஃபீட்பேக் இருக்கும், திமுகவுக்கு அவங்களுடைய ஃபீட்பேக் இருக்கும், உளவுத்துறையினுடைய ஃபீட்பேக் இருக்கும். இதெல்லாம் வச்சுட்டு தான் பேசி இந்த தொகுதியை எடுத்தா நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இங்க இல்லைன்னா அது கஷ்டம் அப்படின்றத பேசி முடிவெடுக்கிறது என்பது பொதுவாக தேர்தல் அறிவித்த பிறகு, இல்லைன்னா தேர்தல் அறிவிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாலதான் அதை முடிவெடுப்பாங்க. இப்பவே முடிவெடுக்கிறது என்பது எந்த கூட்டணியிலும் நடக்கிறது இல்லைன்றதான் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனா சார், தலைமை தான் முடிவு பண்ணும் அப்படின்னா இப்ப இந்த கருத்து சொன்னது தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளர் தானே? இந்த தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளர்ன்றதுக்காக அவருக்கு கூட்டணி வேண்டான்னு சொல்லி எடுக்கக்கூடிய முடிவு இருக்கக்கூடிய அதிகாரம் இருக்கா? இல்ல. அவரு 5 பேர் குழுவுல அவரும் ஒருத்தர். அதுக்கு மேல நடைமுறையில என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். போன தடவையும் இந்த தேர்தல் உடன்படிக்கையின் போது கடைசியா ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தியும் பேசிதான் கடைசியில முடிவு அடைந்தது. அதுக்கு முன்னால அவங்கவுங்க கோரிக்கை பட்டியலை வைப்பாங்க. இவங்க அதுல இதுல சாத்தியம் இருக்கு, இதுல சாத்தியம் இல்லை, இல்ல இங்க
இவங்க கேட்கக்கூடிய ஒரு தொகுதி இல்ல அங்க வந்து சிபிஎம் வந்து வலுவாக இருக்கு, அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லலாம். இல்ல திமுக வலுவாக இருக்கிறது, அதனால அவங்களுக்கு தான் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பேச்சுவார்த்தையில பொதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு சீக்கிரமா பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்றதே நல்ல விஷயம். பொறுத்திருந்து தான் பார்க்கணும் கரெக்டா எத்தனை சீட்டு கொடுப்பாங்கன்றது. சார், கூட்டணி ஆட்சி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இப்போ திமுக அரசு இவங்க செய்யக்கூடிய தவறுகள் வந்து அந்த கூட்டணி கட்சிகள் மீதான விமர்சனமாகவும் வருது அப்படின் பொழுது அவங்க கூட்டணி ஆட்சி கிளைம் கேட்கறது வந்து ஒரு நேச்சுரலான விஷயம் தானே. கூட்டணி ஆட்சியில பங்கு கிடைக்கிறதுனால மட்டும் எல்லா முடிவுகளும் அவங்கள கேட்டு எடுக்க போறதில்லை. அவங்களுக்கு ஒரு துறை கொடுத்திருக்காங்க, ஒரு அமைச்சரவையில ஒரு இடம் கொடுத்திருக்கிறாங்கன்னா அந்த அமைச்சரவையில கூட முடிவெடுக்கிறது என்பதை கூட்டு முடிவாகத்தான் அமைச்சரவை கூட்டத்துல மற்ற எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து பேசிதான் முடிவெடுக்க முடியும். தனியாக அவங்க முடிவெடுப்பதற்கான அதிகாரம் கிடையாது. ரெண்டாவது அக்கௌண்டபிலிட்டி வரும்ல. அக்கௌண்டபிலிட்டி வரும்ல. அக்கௌண்டபிலிட்டி வந்து இப்போ நீங்க பிராக்டிக்கலா எங்க கூட்டணி இருக்குது, அங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஒன்றிய அரசுல தெலுங்கு தேசம் இருக்குது, ஜனதாதள் யுனைடெட் இருக்குது, இன்னொரு கட்சி, பல சின்ன சின்ன குட்டி குட்டி கட்சிகள் கூட இருக்காங்க. அவங்க எல்லாரையும் கேட்டா மோடி முடிவு எடுக்கிறாரு அல்லது அமித்ஷா முடிவு எடுக்கிறாரு கிடையாது. அவங்களுக்கு சீட்டை ஒதுக்கி கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு அமைச்சரவை கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து அவங்க கேட்கக்கூடிய நிதியை அந்தந்த மாநிலங்களுக்கு அப்பப்போ கொடுத்துட்டு இருக்கிறாங்களே தவிர முடிவெடுப்பது என்பது இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய பாரத பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தான் முடிவெடுக்கக்கூடியவங்களா இருக்காங்க. ஸோ அதனால அதுல வந்து பெரிய அக்கௌண்டபிலிட்டி வந்துடும், அதனால ஒரு பெரிய மாற்றம் வந்துடும்ன்றது உண்மை இல்லை. ரெண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இத்தனை காலமாக கூட்டணி இல்லாமல் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதிமுகவும் என்ன சொல்லுது, நாங்க தான் ஆட்சி பொறுப்புல வருவோம்னு சொல்லுது. திமுகவும் கட்டாயமாக அவங்க தான் அந்த ஆட்சி பொறுப்புக்கு வர விரும்புவார்கள். அவங்க இடையில வந்து இந்த கூட்டணி வைப்பதற்கான ஒரு சூழல் இதுவரைக்கும் உருவானதாக தெரியல. இடதுசாரிகள் ஆட்சிகள் நடத்தக்கூடிய இடங்கள்ல அந்த மாதிரி அவங்க எல்லாரையும் அரவணைச்சு போனோன்றதுனாலையும் கூடுதலான ஆட்களை உள்ள கொண்டு வரும்போது அதனால பலன் கிடைக்கும்ன்றதுனால இப்போவும் கேரளாவில் இருக்கக்கூடிய அரசு வந்து அதை இடது முன்னணி அரசுன்னு சொல்றாங்க, சிபிஎம் அரசுன்னு சொல்றது இல்லை. 30 ஆண்டுகளுக்கு மேலாக மேற்கு வங்காளத்துல சிபிஎம் வந்து இடது முன்னணி என்ற பேர்ல தான் நடந்தது. ஆனா மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஆட்சிகளை பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கட்சியினுடைய தலைமையில தான் நடக்குது. கூட்டணி என்பது மிக அபூர்வமாக உருவாகக்கூடியதான் பார்க்கிறோம். ஆனா இப்போ காங்கிரஸ் வைக்கக்கூடிய இந்த அளவுக்கான டிமாண்ட் அப்படின்றதுக்கான காரணம் என்ன சார்? ஒருவேளை எங்க செகண்ட் ஆப்ஷன் வந்து டிவிகே இருக்குன்றத வந்து உணர்த்துறாங்களா டிஎம்கே? அதாவது காங்கிரஸ் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள், அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி இடையில ஒரு இவரை வந்து சந்திச்சுட்டு போனாருன்னெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் காங்கிரஸ் எந்த இடத்துலையும் அங்கீகரித்தாகவோ அதை ஒரு விவாத பொருளாக கொண்டு வந்ததோ இதுவரை நம்ம பார்க்கல. தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவுகள் இருக்கலாம். காங்கிரஸ் வந்து தாவேகாவோட கூட்டணிக்கு போனா ஒருவேளை கூட கொஞ்சம் சீட்டு அவங்களுக்கு பங்கீடு கிடைக்கலாம். ஆனால் ஜெயிப்பதற்காக வாய்ப்பு இருக்குதா அப்படின்றதையும் சேர்த்துதான் பார்ப்போம். பொதுவாக இன்னைக்கு பல கருத்து கணிப்புகள் வரும்போது பார்க்கும்போது தாவேகாவுக்கு 10%, 11% வரைக்கும் ஓட்டு கிடைக்கலாம் அப்படின்றதுதான் கருத்து கணிப்புகள் சொல்லுது. திமுகவுக்கு எவ்வளவு இருக்குது? 45% இருக்குது. அப்ப யாரோட கூட்டணியை வைப்பதுன்றத முடிவு செய்வது யாரு? காங்கிரஸ் குறைந்தபட்சம் கூட கொஞ்சம் சீட்டு கிடைக்கும். அவங்க பொதுவா அவங்களுடைய அணுகுமுறை என்னன்னு சொன்னா, சட்டமன்றத்துல எங்களுக்கு குறைவான சீட்டு இருந்தா கூட பரவாயில்ல, பாராளுமன்றத்துல கூடுதல் சீட்டு கொடுங்கன்னு கேட்கறது தான் இதுவரைக்கும் அனுபவமாக இருந்திருக்கிறது. அதனால காங்கிரஸ்ல இந்த இடையில பேசக்கூடிய தலைவர்கள் எல்லாம் உண்மையிலேயே அவங்களுக்கு எந்த அதாரிட்டியோடையும் பேசல. காங்கிரஸ் வந்து இன்னைக்கு ஒரு லூஸான கட்சியாக இருக்கு. தலைவர்கள் என்ன வேணாலும் மாறி மாறி பேசுறது எவ்வளவு கேவலமா இருக்குது. திருவனந்தபுரம் எம்பி சசி தரூர் பேசிக்கிட்டு இருக்கிறது
அவரு ஆளுங்கட்சியினுடைய பிஜேபியினுடைய கொள்கைகளை ஆதரிச்சு பேசிட்டு இருக்கிறாரு. அவங்க அழைக்கக்கூடிய கூட்டங்களுக்கு போறாரு, விருந்துகளுக்கு போறாரு. ஆனா காங்கிரஸ் விட்டு வெளியே போக மாட்டேன்றாரு. வெளியே போயாச்சுன்னாக்கி அவருக்கு சீட்டு பறி போயிடும். காங்கிரஸ் ஏன் அவரை வெளியே தள்ளாம வச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னா, வெளியே தள்ளியாச்சுன்னாக்கி அதை வச்சுட்டு அவர் இண்டிபெண்டா போய் பிஜேபியில ஜாயின் தர முடியும். அதையும் அவங்க செய்ய விடாம தான் அவங்க அப்படியே பேரளவுல வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கட்சி, அந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ள பல தலைவர்கள் ஆங்காங்கே பேசுவாங்க. அப்புறம் அதுக்கு முரண்பாடாக தலைமை முடிவெடுக்கும் என்பது கண்கூடாக பார்த்திருக்கோம். அவங்க அதை ஏதோ ஒரு ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிக்கிடுறாங்க. உட்கட்சி ஜனநாயகம் சொல்றாங்க. உட்கட்சி ஜனநாயகம் உட்கட்சிக்கு உள்ள இருக்கணுமே தவிர வெளியே வரக்கூடாது. ஆனா வெளியில இந்த மாதிரி முரண்பாடாக பேசுறது காங்கிரஸுக்கு ரொம்ப சகஜமாயிட்டு. அலைன்ஸ்ல பிரச்சனை வந்தாலும் சரி, ஜனநாயகத்தை காப்பாத்துறாங்களா? உட்கட்சி ஜனநாயகத்தை பற்றி அவங்களுடைய புரிதல்ல அவங்க காப்பாத்துறாங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்றது. ஆனா நான் ஒரு உட்கட்சி ஜனநாயகம்ன்றது அரசியல் கட்சிகள்ல பாக்குறது என்னன்னா, அந்த கட்சிகளுக்கு உள்ள நடக்கக்கூடிய கூட்டங்கள்ல அவங்களுக்கு அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு மெஜாரிட்டி கருத்துக்கு ஒத்துக்கொள்ளுவோம். வெளியில பொதுவா பேசுறத அனுமதிக்க மாட்டாங்க. ஆனா காங்கிரஸ் அனுமதித்துக் கொண்டிருக்கிறது. இன்னொன்று, இந்த பீகார் எலெக்ஷன்லயே காங்கிரஸ் மீதான விமர்சனம் அதிக தொகுதிகள்ல கேட்கிறாங்க. ஆனா ஜெயிக்கிறது என்னமோ ரொம்ப குறைவா ஜெயிக்கிறாங்க. பட் அதன் பிறகுமே தமிழ்நாட்டுக்கும் இதே மாதிரியான ஒரு அணுகுமுறையை அவங்க பின்பற்றிட்டு இருக்காங்களா? இல்ல, காங்கிரஸ்ல மட்டும் இல்ல, எந்த கட்சியும் தங்களுக்கு கூடுதலான சீட்டு கிடைக்கணும்னு ஆசை எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும். ஸோ அதை கோரிக்கையாக வைக்கிறாங்க, கூடுதலான சீட்டு வாங்குறாங்க. ஆனா இந்த தடவை பீகார் தேர்தல் முடிவை பொறுத்தவரையில ப்ரொபோர்ஷனேட்டா பாத்தீங்கன்னு சொன்னாக்கி ஆர்ஜேடியும் சீட்டு ரொம்ப குறைஞ்சு போச்சு, முன்னாலே மாதிரி இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த தேர்தல் பொறுத்தவரையில, பீகார் தேர்தலை பொறுத்தவரையில என்னுடைய அனாலிசிஸ் வேற. அது தேர்தல் ஒரு நேர்மையாக நடந்த தேர்தல்னால கிடைச்ச வெற்றி மட்டுமல்ல. அங்க எஸ்ஐஆர் இருந்தது, 10,000 ரூபா, 1,53,00,000 பெண்களுக்கு தேர்தல் நேரத்திலேயே அக்கௌண்ட்ல செலுத்தியது, அதனுடைய இம்பாக்ட் இருந்தது. கூட்டணிக்குள்ள இருந்த இடஒதுக்கீடுகள்ல இருந்த பிரச்சனையும் காரணம் இருந்தது. அதே மாதிரி ஓட்டர்ஸ் நீக்கம், வாக்காளர்கள் நீக்கத்துல கணிசமான தலித் சிறுபான்மையினர் நீக்கப்பட்டிருந்தாங்க, ஆர்ஜேடி ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டிருந்தாங்க. கடைசியா இன்னைக்கு வரைக்கும் பீகார்ல பூத் வாரியாக எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்க, எவ்வளவு ஓட்டு எண்ணணும்னு தகவலை இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் கொடுக்கல. தேர்தல் ஆணையம் அங்க எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க, ஆதரவாக செயல்பட்டாங்க. இது எல்லாம் சேர்ந்துதான் அங்க உள்ள வெற்றி நடந்தது. இப்போ அதுல காங்கிரஸ் அங்க கூடுதல் சீட்டு கேட்டதுக்கு ஏதோ 1-2 சீட்டு கூட கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கல, ஆர்ஜேடிக்கும் கிடைக்கல. இது எல்லா அரசியல் கட்சிகளும் இங்க தமிழ்நாட்டுக்குள்ளாலேயும் தேர்தல் காலத்துல நீங்க இப்ப பாருங்களா, பல கட்சிகளும் பத்திரிகையிலேயே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறத இந்த இடம் எங்களுக்கு கூடுதல் சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி பல கட்சிகள் பகிரங்கமாக சொல்றது. திமுகட்டையும் சொல்றாங்க, அதிமுகட்டையும் சொல்றாங்க. அது அவங்களுடைய ஆசை, ஆதங்கம், அவ்வளவு. நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம். அவங்க நேரத்துக்கும் கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.